அப்போ மீனராசி அந்த போன ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக யாருக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகள் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, இந்த கும்பம், இந்த 6 ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவை இந்த ஒரு 1.5 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. பேசிக்காக 2025 கிரகங்கள் வந்து இந்த சனி மேலே போகுது, ராகு கீழே வருது, குருவும் சேஞ்ச் ஆகிறதுனால சில நன்மைகள் நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியாத தவிர பொதுவாக இந்த நான் சொல்லாத 6 ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் அதில் கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக நடந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி இந்த சனி பயிற்சிக்கும் தொடர்பு இல்லை. ஒரிஜினலாக ஜாதகம் பலன் சொல்வதற்கு சனி பெயர்ந்தாச்சு. இப்போ ராகு கேது இந்த ஒரு 10 நாளில் பெயர்ந்தோம். அட்டமது சனி அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரன்லாம் பிச்சை எடுக்க போகிறாங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கன்னிக்கு வந்து கண்டகச்சனி, காலி ஆள். செவ்வாய் மேலு ராகு வரும்போது ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அல்லது ஏமாற்றம் ஏற்படலாம் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை இந்த ராசியில் சூரியன் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? சந்திரன் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரும். புதன் இருந்தால் காதல், படிப்பு, சொத்து இதெல்லாம் பஞ்சாயத்து வரும். இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட பலன் கேட்க வரீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்டர் படிப்புனா இன்ஜினியரிங் படிக்கலான்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறதான் பலன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது ஜோசியம். லாஜிக்காக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை நீங்களே வச்சு கூட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் ஜோசியமே தவிர எனக்கு உள்ளேருந்து உதிச்சிச்சு, மெய்ப்பொருள் பேசிச்சு, பிரபஞ்சம் என்கிட்ட வைப்ரேட் ஆச்சுலாம் சொல்கிறதுலாம் எல்லாம் ஃப்ராட். இந்த நிறைய கிரகங்கள் இப்போ மீன ராசியில் போய் கூடுது. இது வந்து 2020 தனுசு ராசியில் கூடுச்சு. அப்போ வந்து இந்த கொரோனா அட்டாக்கு அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ திருப்பி மீன ராசியில் எல்லா கிரகங்களும் போய் சேரப்போகுது. இது வந்து ஏதாவது ஒரு சின்ன இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த வருஷம் வந்து தங்கம் குறையும் சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது போயிட்டே இருக்கு மேலே. இந்த வருஷம் தங்கம் அதிகமாக தான் ஆகும், குறையவே குறையாது. இறைத்தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கிரகப்பெயர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ராஜநாடி கா பார்த்திபன் சார். வணக்கம் சார். 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்கெலாம் எப்படி இருக்கும், யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு பாதிப்பு, அதெல்லாம் சொல்லுங்கள். ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க வேணாம். ராசி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு ராசியாக இருக்கலாம், நான் ஒரு ராசியாக இருக்கலாம். இப்போ நம்ம 2 பேரும் ஒரே ராசியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2 பேருக்கு ஒரே விஷயம் நடக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்போ வந்து ராசிகள் அப்படிங்கிற அடிப்படை இல்லாமல் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே பொசிஷன் ஆகிருக்கு, அப்போ கலெக்டிவாக எல்லா கிரகங்களுடைய பொசிஷனை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2025 பொதுவாக நிறைய பேருக்கு ராகு அங்கே இத்தனை நாள் மீனராசியில் இருந்தது. அந்த ராகு இறங்கி கீழே வரப்போகுது இந்த ஒரு 10 நாளில். சனி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் மேலே ஏறி போயிருக்கு. அப்போ மீனராசி அந்த போன ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக யாருக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகள் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக டிஸ்டர்பாக இருந்து பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விஷயமே இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த மீன ராசியிலேருந்து 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 7, 9 சொல்லக்கூடிய மீனம், கடகம், கன்னி மற்றும் விருச்சகம், இந்த 4 ராசிகளில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மீனம், கடகம், கன்னி, அப்புறமா விருச்சகம், இந்த 4 ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்க போகுது. அதோடு சேர்த்து ரிஷபம் மற்றும் மகரம் இந்த ராசியிலையும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது நடக்கும். நான் சொன்ன 6 ராசிகளை தவிர்த்து மீதி 6 ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவ் பெருசாக நடக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறத கடந்து ஒருவேளை நான் புதன் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் லேண்டு டிஸ்பியூட் சரியாகலாம். சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேரலாம். இது மாதிரி ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயி செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நான் சொன்ன 6 ராசிகளை தவிர்த்து மீதி 6 ராசிகள்னால் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, இந்த கும்பம், இந்த 6 ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவை இந்த ஒரு 1.5 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ வரக்கூடிய 2025 ஒரு 10வது மாதத்துக்கு மேலே அதில் கொஞ்சம் பாசிட்டிவ் நடக்கலாம். மேக்ஸிமம் இந்த 1.5 வருஷம் வந்து அதில் பெரிய நெகட்டிவ் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. சரிங்களா? அப்போ இது வந்து ராசி பலனாக போகாமல் பொதுவாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா ராசி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒருத்தர் ஜாதகம் எடுக்கிறோம், அந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சந்திரன் இருக்கோ
அந்த கட்டத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த கட்டத்தோடைய பேர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் வந்து இப்போ மனிதனாக பிறந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து மதுரையில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் மதுரைக்காரன்னு சொல்கிறது மாதிரி இந்த கட்டத்தில் சந்திரன் இருக்கப்ப நீங்கள் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இது வந்து பொதுவாக மக்களுக்குள்ளே தனக்கு தானே பிரிச்சுக்கிறது மாதிரி பேசிக்க வேண்டியதானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்குலாம் ஒரு பலன் சொன்னால் எப்படி இருக்கும்? சரிங்களா? அது மாதிரி இந்த சந்திரன் இந்த ராசியில் இருந்தால் இப்படி பலன்றப்போ பொது பலன் தான் அது. இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவன் பூரா ஒருத்தர் நல்லவனாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்போ பொதுவாக ராசியை வச்சு பலன் சொல்கிறது, பிறந்த கிழமையை வச்சு பலன் சொல்கிறது, அப்புறம் நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்கிறது, இது எல்லாமே பொதுவான பலன்களாக இருக்கும். இது வந்து ஏற்றுக்கவே முடியாது, அது சரியாகவும் இருக்காது. மேக்ஸிமம் இந்த டிவியில் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வேளை மகர ராசியாக இருக்கிறீங்க, நாளைக்கு இருந்து நீங்கள் மேச ராசியை மாற்றிட்டு அப்போ போய் நீங்கள் டிவியை பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்க 12 ராசிக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுவான். நீங்கள் உங்கள் ராசியை மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கே தவிர நீங்கள் வேறு ராசியை மாற்றி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குமே தவிர இந்த ராசி பலன் என்பது பொதுவாக மக்களை கவருவதற்காக சொல்லப்படுறது. பேசிக்காக 2025 கிரகங்கள் வந்து இந்த சனி மேலே போகுது, ராகு கீழே வருது, குருவும் சேஞ்ச் ஆகிறதுனால சில நன்மைகள் நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியாத தவிர பொதுவாக இந்த நான் சொல்லாத 6 ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் அதில் கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாட்சியா தான் பூகம்பம் வந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா சார்? ஓகே, இது வந்து நம்ம நடந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் பயிற்சிகள் அப்படின்னா. எல்லா கிரகத்துக்கும் ஆளுக்கு 2 பயிற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது டெய்லி. அதெல்லாம் நம்ம போட்டு குழப்ப தேவையில்லை. கணித ரீதியாக ஏன்னா கிரகங்களை வந்து நம்ம கணிதம் பண்ணுறோம். கிரகங்களை நம்ம வந்து பார்க்குறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. வெறுங்கண்களால் கூட பார்க்கலாம். நீங்கள் வெறுமனே இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உச்சியில் கொஞ்சம் தெற்கு பக்கமாக இறங்கி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அதுக்கு கீழே குருவும் தெரியும். சந்திரன் வந்து இந்த பக்கமாக தெரியும் போது இந்த பக்கமாக குரு செவ்வாய் தெரியும். இது வந்து என்னென்னா ராசிகள் அடிப்படையில் பார்க்குறது தான். நமது கண்களால் பார்த்து அனுமானிப்பது ஒன்று. அதற்கப்புறமா இப்போ டெலஸ்கோப் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நிறைய சவுண்ட் டெலஸ்கோப் இருக்குது, லைட் டெலஸ்கோப் நிறைய இருக்குது. எல்லா டெலஸ்கோப் வழியாக பார்க்கலாம். இந்த கிரகங்கள் எங்கே சுற்றி வரும் அப்படிங்கக்கூடிய கிரகங்களை அனுமானிக்கக்கூடிய கணிதங்கள் நம்மள்ட்ட நிறைய சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டு ட்ரிகோனோமெட்ரியில் எடுத்தோம்னா ஈஸியாக ஒவ்வொரு பிளானட்டும் எங்கே இருக்குது. ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களாக இந்த கிரகங்களை பார்த்துட்டு வரோம். பாரதியார் வந்து வானூல் பயிற்சிகள்னு சொல்கிறாரு. வானத்தை கற்றுக்க, ஏன்னா வானம் தான் காலமாக இருக்குது, வானத்தை புரிஞ்சுக்கிட்டாலே காலத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வானங்களை பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் பாவிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தெரியும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்தியனுடைய அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்தியனுடைய லைஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு பாதியை வந்து நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு சக்தியால் நடக்குதுன்ற நம்பிக்கை இருக்குது. அது உண்மையிலே சக்தியால் நடக்கலாம், நடக்காமல் போனால் அது ஓகே. இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு புரியாத போது, ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் புரியாத போது பொதுமக்களுக்கு புரிவதற்காக சில கதைகளால் அதை புரிய வச்சுருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், கதைகளால் புரிய தேவையில்லை, நேரடியாக புரிஞ்சு கொள்வதற்கான அறிவியல் ஆராய்ச்சியாகவும் சரி நம்ம புரிதலும் நம்ம ஆதி காலத்துலேருந்து ரெண்டுமே சேர்ந்து வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா 2 சார்ந்தார் மக்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒன்று ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க ஒன்று ஹேண்டில் பண்ணுறாங்க. இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இப்போ ஒரு ஜோசியர் இருக்கார். இப்போ எந்த ஜோசியர் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஜோசியராக இருக்கலாம். இந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு மனசாட்சிப்படி வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய ஜோசிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வாக்கியம்னா என்ன, திருக்கணிதம்னா என்னன்னு தெரியாது. வாக்கியத்தில் எங்கே இருக்குது, திருக்கணிதத்தில் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இது என்ன கணிதம், இது என்ன கணிதம்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ வாக்கிய கணிதம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது. திருக்கணிதம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு, அதில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தில் சனி வந்து இந்த ராசியில் இருக்குது. உதாரணத்துக்கு மீன ராசிக்கு சனி போயிருக்குன்னு சொல்கிறோம். மீன ராசிக்கு சனி போயிருக்குன்றதை எப்படி கணக்கு போடுறாங்க, நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மீனராசியில் சனி போயிருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஜோசிகாரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, பஞ்சாங்கத்தை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. 2025 பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சு அதில் இப்போ திறந்து பார்த்து இத்தனாம் தேதிக்கு என்னென்னு போட்டால் சனியினுடைய கால்குலேஷன் பண்ணி இந்த பாத்தில் இருக்குது, இத்தனை டிகிரியில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சரி, பஞ்சாங்கத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னவன் அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ பஞ்சாங்க கணிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கோம் நாங்கள். ஓகே, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா இது வந்து ஸ்விஸ் எபிமெரிஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேசிக் சிஸ்டத்துலேருந்து வருது, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து 2 மெத்தடில் பயன்படுத்தப்படுது. 700 ஆண்டுகளாகவே வந்து திருக்கணிதம் இங்கே இருக்குது. 2ஆம் ஆரியப்பட்டர் வந்து திருக்கணிதத்தை கொண்டு வந்துட்டார். 2ஆம் ஆரியப்பட்டர் போய் 800 ஆண்டுகள் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ முதல் ஆரியப்பட்டர் போய் 1400 வருஷம் ஆச்சு. இப்போ மொத்தம் 18வது சித்தாந்தத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இந்த சித்தாந்தங்கள் எல்லாமே திருக்கணித அடிப்படையில் கொண்டு வரப்படுது. இதுலேருந்து வாக்கியங்கள் வருது. வாக்கிய பஞ்சாங்கம்னா என்னென்னா ஒரு நியூமரிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து 3ன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் எழுதி தப்பாக எழுதி ரைட்டாக எழுதி கோணையாக எழுதி ஏதோ ஒரு வீடியோவில் ரீல்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, ஒருத்தர் இப்படி ஆடுவார், அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வேறு மாதிரி ஆடுவார், கடைசியில் பார்த்தோன்னா அவர் வேறு மாதிரி ஆடுவார்ன்ற மாதிரி நான் எழுதின 3 வந்து உங்கள்கிட்ட போய் அடுத்து கொண்டு போனால் 5ஆக மாறலாம், 8ஆக மாறலாம். அப்போ இது மாதிரி நியூமரிக்கில் எழுதுகிறப்ப பிழைகள் வரலான்றதுனால ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டாக எழுதிடுவாங்க.
அந்த பாட்டை வந்து நம்ம அப்படியே பிரித்து மெய் உயிர் அப்படின்றத பிரித்து எழுதணும்னா உயிரெழுத்துக்களை ஃபுல்லாக எடுத்து அதை ஃபுல்லாக நம்பராக மாற்றும் பொழுது அந்த பாட்டு ஒரு பெரிய பாட்டு இருக்கும். அந்த பாட்டை எடுத்து அதில் கூடிய மெய்யெழுத்துக்கள்லாம் நீக்கிட்டு உயிரெழுத்துக்களை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த உயிரெழுத்துக்களுக்கு ஆக்கு 1, ஆக்கு 2, ஈக்கு 1, ஈக்கு 3, ஈக்கு 4ன்னு போட்டு எடுத்துகிட்டு அந்த உயிரெழுத்துக்களை ஃபுல்லாக போட்டு அதை நியூமெரிக்காக ரிவர்ஸில் எழுதுகிறப்ப அதில் ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரை கூட்டணுமா பெருக்கணுமான்னு அடுத்த பாட்டில் சொல்லியிருப்பான். அப்போ இப்படியே பாடலாம். இது வந்து வாக்கியங்களாக இருக்கும். இந்த வாக்கியங்களை ஃபுல்லாக படித்து இந்த வாக்கியங்களை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து அப்போ இந்த இடத்துல சந்திரன் இங்கே இருக்கும், சனி இங்கே இருக்கும்னு எழுதி இதில் கெத வாக்கியம்னு போட்டு மீதம் வரும் இல்லையா, ஈவுது மீதம் வரதை நாங்கள் சேர்த்து வச்சுருப்போம் அடுத்த வருஷத்துக்கு. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ வருஷத்துக்கு எத்தனை நாள்? நமக்கு 365. வருஷத்துக்கு எத்தனை நாள்னா 365.25 நாள் தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா சூரியன் சுற்றி அந்த இடத்துக்கு, பூமி சுற்றி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 65.25 நாள் ஆகுது. அப்போ அந்த கால் நாள் என்ன பண்ணுறது, அடுத்த வருஷத்தில் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த கதை வாக்கியங்களில் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு நாள்லையும் மீதம் வந்துகிட்டே இருக்குது. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி கணிதம் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணும்பொழுது இப்போ சாதாரணமாக நீங்கள் மேக்ஸ் படிக்கும் பொழுது 0, 5, 8, 9, 4 இப்படின்னு இருக்கப்போ என்ன செய்வீங்கன்னா 9க்கு மேலே போச்சா அதை எடுத்துகிட்டு முன்னால் நம்பரை ஃபுல்லாக்கி இது மாதிரி மேனுவல் கணிதம் பண்ணும்போது என்ன ஆகும் செய்வோம். இப்போ ஒரு 1000 வருஷம் இதே மாதிரி மேனுவல் கணிதம் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்து என்ன ஆகும், ஸ்டேக்கிங் எரர் வந்துடும். இப்போ வாக்கிய கணிதங்கள்லாம் ஸ்டேக்கிங் எரரில் போய் நிற்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த வாக்கிய கணிதங்கள் என்பது ரிச்சுவலானது, சடங்குகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கோயிலில் நடை திறப்பது, கோயிலுக்கும் அதாவதுங்க புராண கதைகளோடு இது ஒன்றிணைஞ்சு வரணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே 2 விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா. ஒன்று சயின்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சது அறிஞ்சது பியூராக தெரிஞ்சது. ஒன்று வந்து மெய்யியல்னு சொல்கிறாங்க. இது வந்து இறை மார்க்கங்கள் வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் கோயிலில் வழிபாடு பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ புனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கோ நீங்கள் வாக்கியத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அதை மாற்றினீங்கன்னா என்ன ஆகிரும், இங்கே சிஸ்டம் மாறிடும், கணிதங்கள் மாறிடும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லா கோயில்களும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறது. கணிதங்கள் மனித கணிதங்கள் அப்போ சாதகத்தில் கணிதம் பண்ணுறதுக்கு கிரகங்கள் எங்கே இருக்குன்ற பொசிஷன் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம இப்போ சேட்டலைட் மூலமாகவோ தொலைநோக்கி மூலமாகவோ கணிதங்கள் மூலமாகவோ பெர்ஃபெக்டாக எடுக்க முடியும். இந்த காலத்தில் உட்காந்துட்டு நான் வாக்கியத்தை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது அது சரியானதாக இல்லை. நான் என்ன சொன்னால் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு, ஒரு மனிதனுடைய ஜாதகம் பார்க்குறதுக்கு பிளானட் எதற்கு பயன்படுதுன்னா காலங்களாக இருக்குது. இப்போ நான் வந்து எங்கள் தாத்தா வச்ச வாட்சில் நான் கீ கொடுத்து தான் சுற்றுவேன், நொடிமொழி இப்படி தான் சுற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீ கொடுத்து வாட்சை ஓட்டினா காலத்துக்கு உதவாது இல்லைங்களா. அப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் ஆகணும். ஆனால் கோயில் வழிபாடுகளில் அவங்க வாக்கியத்தை பயன்படுத்துகிறாங்க, அதை வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கியங்கள் இப்போ திருக்கணிதம் எந்த பஞ்சாங்கம் எழுதினாலும் சங்கராச்சாரியார் இங்கே நம்ம மடத்தில் காஞ்சிபுரம் மடத்தில் உட்காந்து சதஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். எல்லா பஞ்சாங்க கணிதர்களும் அங்கே போய் உட்காருவாங்க. உட்காந்துக்கிட்டு ஓம் பஞ்சாங்கன்னு பேசி இதுக்குள்ளே தப்பாக இருக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் எழுதி வச்சுருப்பேன், நான் கணக்கு போட்டு வச்சுருப்பேன், இன்னைக்கு காலைல 8 மணிக்கு கிரகணம் நடக்கும்னு எழுதி வச்சுருப்பேன். ஆனால் உண்மையாக சயின்ஸில் போய் பார்த்தோம்னா 8:45 நடக்கும். ஆனால் என் கணக்குப்படி 8 மணி தான் வரும். அப்போ நான் வந்து என் கணக்குப்படி 8 மணிக்கு தான் வரணும்னு நான் போய் சந்திரன்ட்டே சூரியன்ட்டே சண்டை போட முடியாது. அப்போ ரியலாக என்ன வருதுன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ நான் கணக்குப்படி 8 மணிக்கு வருது, ஆனால் ரியலாக 8:45 தான் வருதுன்றப்ப நாங்கள்லாம் சேர்ந்து என்னுடைய 8:45 எழுதிடுவோம். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியுது சரிங்களா. இப்போ சனி பயிற்சி ஆகிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நான் அப்படியே வச்சுக்குவேன். நான் வந்து ஒரு வாக்கிய பஞ்சாங்க கணிதர்னா நான் உட்காந்து சதஸில் பேசுவேன். அமாவாசை கண்ணுக்கு தெரியும், கிரகணம் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ, மக்கள் எதெல்லாம் உணர முடிகிறதோ அதெல்லாம் நினச்சிதுன்னா ஊருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். மீதி பெரிய கண்ணுக்கு தெரியாத பயிற்சிகளை நான் அப்படியே விட்டுருவேன். அதன்படி கோயில் வழிபாடுகள் நடக்கும். அப்போ கோயில் வழிபாடுகள் சைனீஸ்வரன் எதுக்கு கும்பிடணும்னா தேவையில்லை. சனீஸ்வரனே கிடையாது, அது வந்து சைனை. சைனை அப்படின்னா வந்து மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னா நகரக்கூடியவர். மெதுவாக நகரக்கூடிய கிரகம்னால அது பேர் சைனேஸ்வரன். அதை வேகமாக சொல்லி வாய் வராதுன்னு சொல்லி சனீஸ்வரன் ஆகிப்போச்சு. சனி எப்படி ஈஸ்வரன் ஆக முடியும் இல்லைங்களா. ஈஸ்வரன் ஒருத்தர் தான், அதனால் சனிக்கு ஒரு ஈஸ்வரன் அப்படிலாம் இல்லை. இது என்னென்னா சைனேஸ்வரனை தான் சனீஸ்வரன் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வழிபாடுகள் தேவையில்லை. கிரகத்துக்கு எதுக்கு வழிபாடு பண்ணணும், எங்கள் வீட்டு குத்துக்களுக்கு நான் எதுக்கு வழிபாடு பண்ணணும் இல்லைங்களா. அது ஒரு கல், அது எவனோ தட்டி விட்ட கல் சுற்றிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னா காலங்களை கணிப்பதற்காக. இப்போ முள் இருக்குது, இந்த வாட்சில் 3 முள் சுற்றுது, இதுதான் எனக்கு டெய்லி காலத்தை சொல்லுது. நாங்கள் வரதுக்கு சரியான இடத்துக்கு வரதுக்கு காலத்தை சொல்கிறது. அது மாதிரி பெரிய முள் சனீஸ்வரன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த முள்ளுக்கு நான் பூஜை பண்ணணும், எதுக்கு நான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பூஜை பண்ணணுமா என்ன? தேவையில்லை. அப்போ இது மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது சனிக்கு தேவையில்லை. அதனால் வந்து அதுக்கு வழிபாடும் தேவையில்லை, அது எதுவுமே தேவையில்லை. அப்போ நாங்கள் ஜாதகம் கணிப்பதற்கு சனி அப்படின்ற கிரகம் பயிற்சி ஆயிடுச்சு. நான் சொல்ல சயின்ஸ் படியோ கணிதப்படியோ. திருக்கு அப்படின்னா வந்து பார்வைன்னு அர்த்தம். அப்போ திருக்கணிதம் அப்படின்னா பார்த்து கணித்தது.
ஓகே ஓகே. வானத்தை பார்த்து கணித்தது திருக்கணிதம். அப்போ வானத்தை பார்க்குறப்ப சனி இங்கே மாறிடுச்சு. அப்போ நாங்கள் சனி மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் கோயில் பூசாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் அதை பார்க்கவே மாட்டோம், நாங்கள் பஞ்சாங்கத்தை பழைய பஞ்சாங்கத்தை தான் பார்ப்போம், இல்லைங்களா? அது தப்பு இல்லை. ஏன்னா சனி எப்படி கடவுளாச்சுன்னு ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ சனியை நான் என்னைக்கு கும்பிடணுன்ற கேள்விக்கும் பதில் தேவையில்லை. நீங்கள் எப்படி உங்களுடைய புராணங்கள் சொல்லுதோ இதிகாசங்கள் சொல்லுதோ கும்பிடுங்க, அதனால தப்பு இல்லை. ஆனால் இதையும் சில ஜோசியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மிங்கிள் பண்ணுறாங்க. பிரச்சனை என்னென்னா கோயில் வழிபாடுகள் அது பாட்டுக்கு இருக்குது, ஜோசியம் தனியாக போயிட்டுருக்கு. இது ரெண்டையும் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நடுவில் உட்காந்து சம்பாதிக்கிறான் இல்லைங்களா? இந்த பக்கமும் கால் வச்சு இந்த பக்கம் கால் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்போ நான் வந்து இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா சனி மாறுதுங்க, இந்த பலன் நடக்கும்னு சொல்கிறேன். அவர் என்ன கேட்குறாரு, சனி மாறினா அந்த பலன் நடக்குமா சார், இது என்ன எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது சரி பண்ண முடியாது, உன் விதி அனுபவிச்சுட்டு போன்னு சொல்ல வேண்டியதான். இல்லை சரி பண்ண முடியும் அப்படின்றப்ப சனிக்கு ஒரு பூஜை பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சனிக்கு என்னைக்கு பூஜை பண்ணணும்னு கேட்குறப்ப தான் கோயிலுக்கு போனால் நம்ம பூஜை பண்ண மாட்டேன்னு கோயில் பூசாரி சொல்கிறாரு. கேட்டால் எனக்கு வந்து இன்னும் பயிற்சி வரல, எங்கள் ஜியோ பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஐசி எடுத்து பார்க்குறாரு. இன்டர்னல் சர்க்குலேஷனில் இன்னும் சனி பயிற்சி ஆகல, 1 வருஷம் ஆகும்னு மெயில் வந்திருக்கு. அப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பூசாரி வேலையும் ஜோசி இதையும் சேர்த்து செய்கிறார் இல்லையா, இவருக்கு வந்து என்ன ஆகி போகுதுன்னா இவருக்கும் பிரச்சனை, இவர்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கும் பிரச்சனை. அப்போ இவர் வந்து சனி பயிற்சிக்கு இப்போ யாகம் வளர்க்க சொல்கிறாரு, கோயிலுக்குள்ளே போனாலும் வெளியே போங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது இங்கே என்ன பிரச்சனைனா, சரியாக பயன்படுத்த வேண்டியது பக்தி மார்க்கத்தையும் ஜோசியத்தையும் தனித்தனியாக வைக்கணும். ஜோசியத்துக்கும் கோயிலுக்கும் தொடர்பே கிடையாது, சரிங்களா? ஏன்னா ஜோதிடம் என்பது கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்க, முகமதியர்கள் பார்க்குறாங்க, ஜைனர்கள் பார்க்குறாங்க, பௌத்தர்கள் பார்க்குறாங்க, இந்துக்களும் பார்க்குறாங்கன்றப்ப இதை ஒரு கோயிலோடு இணைச்சி இதுதான் லைஃப். அப்போ கடவுளை கொண்டு வந்து ஜோசியத்தோடு இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த ரெண்டையும் கேண்டில் பண்ணக்கூடிய ஜோசியர்களுக்கு பிரச்சனை. ஆனால் சனி மாறிடுச்சு. சனி மாறுறதுக்கு நீங்கள் இந்த பூகம்பம் வந்ததெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. சனி மாறுறது கண்ணில் பார்த்தாலே தெரியுது. இப்போ சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்ணில் பாருங்கள், வரணும்ல. நேக்கடை விஷன் தான் சொல்கிறாங்க, வெறும் கண்களால் பார்க்கக்கூடியதை தான் நம்ம ஜோசியத்தில் பயன்படுத்துகிறோம். சனி கண்ணுக்கு நல்லா அழகாக தெரியும், சரிங்களா? நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கை லைவ் எடுத்து வச்சுக்கோங்க. போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணி ஸ்கை லைவ்னு ஒரு ஆப் இருக்கா, டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே வானத்தை சுற்றுனீங்கன்னா சாட்டன்னு போட்டு ஒரு அந்த இடத்துல எங்கே இருக்குன்னு போட்டிருப்பான். அது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியும். நட்சத்திரங்கள் எல்லாம் மினுக்கிக்கிட்டே இருக்கும், ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கிரகங்கள் பிளிங்க் ஆகாது, அப்படியே லைட்டை போட்ட மாதிரி எரியும், அவ்வளோதான். அவன் வானத்திலே தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும், சில வருஷத்தில் கம்மியாக இருக்கும். வெறுங்கண்களாக பார்த்தா ஜோசியக்காரங்க எழுதுனாங்க, சரிங்களா? இப்போ அது தெரியாதனால நிறைய ஜோசியக்காரங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நிறைய ஆப்பில் வந்துடுது, அதனால் வந்து அவங்களுக்கு கவலை இல்லை. எனவே சனி என்பது கிரகம் மாறிடுச்சு. இவங்க சொல்லக்கூடிய சனி என்பது வழிபாடுகளுக்காக வைக்கப்பட்ட காலம். இது வழிபாட்டுக்கு மாறினா நம்மளுக்கு என்ன இல்லைங்களா? அவங்க கோயில்காரங்க பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த சனி மாற வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து சனிக்கு அவங்க பூஜை பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஜாதகருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி தான். எனவே இந்த இதை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, ஜாதகத்திற்கும் தனி மனித கணிதத்திற்கும் அந்த சனி தேவையில்லை, திருக்கணித சனி தான் தேவை. அதனால் திருக்கணிதத்தை பயன்படுத்தலாம். இதுலேயுமே வந்து வாக்கியம் தான் சரியானன்னு போராடுவாங்க. அவங்களுக்கு கணிதம் தெரியாதனால அந்த போராட்டம் பண்ணுறாங்க. ஒருவேளை கணிதங்கள் கற்றுக்கிட்டாங்க, வாக்கிய கணிதம் எப்படி எழுதுறாங்கன்றதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து மாறிடுவாங்க. எனவே இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக நடந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி இந்த சனி பயிற்சிக்கும் தொடர்பு இல்லை. ஒரிஜினலாக ஜாதகம் பலன் சொல்வதற்கு சனி பெயர்ந்தாச்சு. இப்போ ராகு கேது இந்த ஒரு 10 நாளில் பெயர்ந்துடும். தொடர்ந்து வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால என்ன நடக்க போகுது? நம்ம ஆரம்பத்திலே பேசுனது போல் இந்த குரு சனி ராகு இந்த கிரகங்கள் மாறுறதுனாலையும் கேதுவும் மாறுது. ஓகே. அதனால் இந்த போன வருஷம் இருந்த தடைகள் நீங்கும். புதுசாக நான் ஒரு 6 ராசிகளில் இருக்க கிரகங்கள் இருக்கக்கூடியவங்க மாட்டிக்க போகிறாங்க. இது கிரகங்கள் ரீதியாக இந்த ராசியில் இந்த கிரகம் இருக்குது, இந்த ராசியில் இந்த கிரகம், இந்த ராசியில் கிரகம் இருக்குது, இந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம பேசிட்டு வரோம். நம்ம இந்த சேனல்லே வந்து பழைய வீடியோ ஒன்றில் பேசியிருக்கிறோம், இந்த 2025-24 என்ன நடக்க போகுதுன்னு அதை பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சனி வந்து மேலே ஏறுது, மீனராசிக்கு போகுது. மீனராசிக்கு 7.5 சனி, மேசராசிக்கு 7.5 சனி, கும்பராசிக்கு 7.5 சனின்னு சொல்லி மொத்தம் 7 ராசிகளை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஜோசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டமது சனி அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரன்லாம் பிச்சை எடுக்க போகிறாங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கன்னிக்கு வந்து கண்டகச்சனி, காலி ஆள், சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த குருவும் வந்து ஒன்றும் செய்யாது, சனியும் ஒன்றும் செய்யாது. ராகு என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் அதாவதுங்க என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு நபர் அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடக்கணும்னு அவனுடைய ஜாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு அவனுக்கு அந்த ஆப்ரேஷனை கொடுக்கலாம். ஓகே, சரிங்களா? இப்போ எனக்கு ராகு இறங்குது, எனக்கு அப்படி ஜாதகம் இல்லைன்றப்ப எனக்கு அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ செவ்வாய் மேலும் ராகு வரும்போது, நான் இப்போ ராகு வந்து கும்பராசிக்கு இறங்கியிருக்கு,
இறங்க போகுது. இப்போ என் ஜாதத்தில் செவ்வாய் வந்து கும்பராசியில் இருக்குன்னு வைங்களேன், செவ்வாய் மேல் ராகு வரும்போது ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அல்லது ஏமாற்றம் ஏற்படலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஏமாற்றம், எந்த அளவுக்கு மருத்துவ செலவு, ஆள் காலியாயிருவானா அப்படின்னா அவனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொசிஷனையும் நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ நம்ம செவ்வாய் மேலே ராகு போகிறத பற்றி பேசுகிறோம். அவனுடைய ஜாதத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்றது முக்கியம் இல்லைங்களா? அவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கா, செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்கா, செவ்வாய் குருவோட சேர்ந்துருக்கா, செவ்வாய் சனி பார்வை இருக்கா, செவ்வாய் சூரியன் கிளப்பாக இருக்கா, அப்போ அவருக்கு நோய் வரும்னா என்ன நோய் வரும்? தலை வலிக்குமா, கால் வலிக்குமா, இல்லை தலையிலேயே அடிபட்டு மொத்தத்துக்கு கோமாவுக்கு போயிடுவாரான்ற எல்லா கேஸுமே வந்து கேஸ் ஸ்டடி தான் பண்ணணும். ஓகே. அப்போ நான் வந்து பொதுவாக அந்த இடத்துல ராகு கும்பத்துக்கு இறங்குது, கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்படும். கும்பத்துலேருந்து 5வது ராசியான மிதுன கிரகங்கள் பாதிக்கப்படும், கும்பத்துலேருந்து 7ல் இருக்கக்கூடிய சிம்மம் பாதிக்கப்படும், கும்பத்துக்கு 9ல் இருக்கக்கூடிய துலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லிட்டாலும் கூட, அங்கே செவ்வாய் இருந்து பாதிக்கப்பட்டாலும் கூட அது எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது மொத்த ஜாதகத்தை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ வந்து எக்ஸாம் வருது, எல்லாரும் நல்லா படிங்க பாஸ் ஆயிடலான்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டு போச்சுன்னா எல்லாரும் எப்படி 100 மார்க் வாங்க முடியும்? அவனுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான். அந்த அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான். அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியோ கெஞ்சி கேதறி அவனுக்கு இப்போ திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட சொல்லி அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் அவன் ஃபெயில். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ஆளை வச்சுட்டு நான் என்னத்தை பண்ணுறது இல்லைங்களா? அப்போ டீச்சர் வந்து என்ன தான் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான், புத்தி இருக்கிறது தகுந்த மாதிரி தான் நமக்கு பிழைக்க முடியுன்ற மாதிரி இந்த கிரகங்கள் செவ்வாய் மேலே ராகு போனால் பிரச்சனை. அப்போ நான் சொல்கிற மாதிரி கும்பராசிலேயோ, அடுத்து மேசத்துலேயோ, அடுத்து மிதுனத்துலேயோ, அடுத்து சிம்ம ராசிலேயோ, துலா ராசிலேயோ அல்லது வந்து தனுசு ராசிலேயோ, இந்த ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும், ஒருவேளை இந்த ராசியில் சூரியன் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும். ஓகே. சரிங்களா? சந்திரன் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரும். புதன் இருந்தால் காதல், படிப்பு, சொத்து இதெல்லாம் பஞ்சாயத்து வரும். செவ்வாய் இருந்தால் உடல்நல கோளாறு, கடன், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும். சுக்கிரன் இருந்தால் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை வரும். பெண் ஜாதகமாக ஆண் ஜாதகமாக ரெண்டுக்கும் பணத்தில் பிரச்சனை வரும். குருவாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றங்களும் அவமானங்களும் ஏற்படும். சனி இருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். ராகு கேது இருந்தால் இப்போ என்ன பிரச்சனைக்கோ அது 2 மடங்காக ஜூம் ஆகும். அப்போ இப்படி சொல்லிட்டோம் இல்லைங்களா? இது எல்லாருக்கும் இப்படியே நடக்கணுமானா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த ஸ்கேல் வந்து அவங்கவுங்களுடைய பெர்த் சார்ட்டை பொறுத்து மாறும். ஓகேங்களா? அப்போ இந்த ராகு கேது இங்கே இறங்குறது, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 6 ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பை கொடுக்கும். மீதி எந்த கிரகமாக இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். இப்போ சந்திரனை வச்சு தான் அவங்க ராசி பலன் சொல்கிறாங்க. அப்போ மேசராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி பிச்சை எடுக்க போகும் சிம்மராசி நேயர்களெல்லாம் ஒருத்தன் போட்டிருக்கான். ஓகேங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அவர் தான் பிச்சை எடுக்கணும் கடைசியாக உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா? அதெல்லாம் என்னென்னா ஜாதக ரீதியாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ சிம்மராசிக்காரன் பூரா பிச்சை எடுப்பான்னா அப்போ 12% 12ல் 1 மடங்குக்காரன் உலகத்தில் பிச்சை எடுக்க தானே போகணும் இல்லைங்களா? ஏன்னா மொத்தமே 12 ராசி தான். அப்போ அது மாதிரி எதையாச்சும் ஒன்று, ஏன்னா வியூ போகணுன்றக்க எதையாச்சும் போடுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. லாஜிக்காக ஜோசியத்தை லாஜிக்காக பார்க்கணும். நான் சொல்கிறது அதுதான். இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட பலன் கேட்க வரீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்டர் படிப்புனா இன்ஜினியரிங் படிக்கிறான்னு கேட்குறீங்க, நான் சொல்கிறதான் பலன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஜோசியம் லாஜிக்காக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை நீங்களே வச்சு கூட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் ஜோசியமே தவிர எனக்கு உள்ளேருந்து உதிச்சிச்சு, மெய்ப்பொருள் பேசிச்சு, பிரபஞ்சம் என்கிட்ட வைப்ரேட் ஆச்சுலாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஃப்ராடு. அதனால் வந்து இந்த ராசிகளில், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த இந்த கிரகங்கள் தொடும் பொழுது இந்தந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறோம். அந்தந்த விஷயங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அப்போ எல்லாருக்கும் ஒரே பலன் வராது, சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். இந்த நான் சொன்ன அந்த 6 ராசிகள் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம். நான் ஒருத்தருக்கு சொன்னேன், சார் உங்களுக்கு செட்டில் ஆகும்னு சொன்னேன். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க, செட்டில் ஆகும்னு சொன்னேன். என்ன செட்டில் ஆக வேண்டிய ஏதாச்சும் வர வேண்டியது இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னாங்க. அப்போ கணவரோட சரியாக இல்லையாம்மான்னு கேட்குறேன். ஆமாங்க, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. என்ன கேஸ் போட்டிருக்க? மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ செட்டில்மெண்ட் ஆகி தான் வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி, டிவோர்ஸ் ஆக போகுது. ஓகே. அப்போ என்னென்னா நான் சொல்கிறது இங்கே வந்து அவங்களுக்கு கட்டாயிட்டு பெரிய அளவு செட்டில் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஏதாச்சும் நடக்கலாம். ஒருத்தர் கம்பெனியில் இருக்கலாம், கம்பெனிலேருந்து வேலையை அனுப்பிச்சிட்டு கிராஜுவேட்டி பிஎஃப்லாம் செட்டில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றலாம். அப்போ இது நான் பாசிட்டிவாக நெகட்டிவானா? செட்டில் ஆகிறது பாசிட்டிவ், ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியது நெகட்டிவ்ன்ற மாதிரி இது சுச்சுவேஷனை பொறுத்து. இப்போ ஒரு ஜாதகத்தில் சனியுடன் சேர்ந்த கிரகம் ஒன்று வக்ரமாக இருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து திடீர்னு வேலை போகும். இப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ கும்பத்தில் அந்த சனி இருக்குது, அது மேலே ராகு வருதுன்னா இப்போ வேலை போயிடும் அவருக்கு. ஓகே. அதே இது ஒருத்தருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இல்லை, அப்போ சனி மேலே ராகு வரும்போது அவருக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 2 பேருக்கு ஒரே பலன் வராது இல்லையா? சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். எனவே பொதுவான ராசி பலன்களை படிக்காமல் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு ஜோசியரை பார்க்கலாம், தப்பில்லை. என்ன பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் பாருங்கள். பார்த்துட்டு பரிகாரம் சொன்னால் நம்பாதீங்க. எனவே இது பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்காது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிறைய கிரகங்கள் இப்போ மீன ராசியில் போய் கூடுது. இது வந்து 2020 தனுசு ராசியில் கூடுச்சு. அப்போ வந்து இந்த கொரோனா அட்டாக்கு அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ திருப்பி மீன ராசியில் எல்லா கிரகங்களும் போய் சேரப்போகுது.
அதில் சனிங்கிற கிரகமும் ராகுங்கிற கிரகமும் சந்தி நிலையில், அதாவது சம்திங் ஒரு ராசினுடைய பார்டரில் வரப்போகுது. புதனும் சுக்கிரனும் வக்ரமாக போகுது. இது வந்து ஏதாவது ஒரு சின்ன இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தலாம். அப்போ இயற்கை சீற்றங்கள்னால் பெரிய மழை வெள்ளம் வந்துடலாமா, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாச்சும் சோர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறமா அதை வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பகுதியாக மீனராசி சொல்கிறோம். எனவே ஏதாச்சும் பெரிய அளவில் எக்கனாமிக்கல் கிரிசிஸ் வரலாம். இல்லாட்டினா வந்து ஏதோ ஒரு பொருளாதார ஸ்கேம், ஏதோ ஒரு ஸ்கேமுக்குள்ளே பெருசாக சமூகம் மாட்டிக்கலாம். எனவே எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் சாட்டிங்கு, மெசேஞ்சர் இதெல்லாம் எந்த லிங்க் வந்தாலும் டச் பண்ணாமல் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகுங்க. யாருக்காச்சும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு காசு போடுங்க அதுன்னு சொன்னால் எதையும் நம்பாமல் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கள். தெரிஞ்சவர்கிட்டருந்து வருது, ஃப்ரெண்டுகிட்டருந்து காசு கேட்டு மெசேஜ் வருதுன்னா நம்பாதீங்க. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா வரக்கூடிய ஒரு 1.5 வருஷம் ராகு அங்கே இருந்து இறங்கிட்டு சனி அங்கே ஏறப்போகுது. இங்கே இறங்க போகக்கூடிய ராகு வந்து கும்பராசியில் இறங்குது. கும்பராசிங்கிறது மறைபொருள். அப்போ உங்களுக்கு தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். இந்த ஒரு 6 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த பண விஷயத்துலையும் பொருளாதார விஷயத்துலையும் இந்த ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க. அதை தவிர்த்துட்டு வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கவலை இல்லை. இந்த வருஷம் வந்து தங்கம் குறையும் சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது போயிட்டே இருக்கு மேலே. இந்த வருஷம் தங்கம் அதிகமாக தான் ஆகும், குறையவே குறையாது. யாரோ ஒரு 2-3 பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறாங்க 1000 ரூபாயை தொடணும், 10,000 ரூபாய் தொடணும். அதெல்லாம் கொஞ்ச நாள்லேயே தொட்டுரும். அவங்களா அழகாக தொட்டு 80-90 ரூபாய்க்கு மேலே போயிடும். சரிங்களா? அதனால் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம். வேறு நோய் தொற்றுகள் அதிகமாகலாம். அது வந்து வெப்பத்தினால் வரக்கூடிய நோய் தொற்றுகள் நம்ம ஊரில் அதிகமாகலாம். அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பந்தமான புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். சந்ததி விருத்திகளுக்காக ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகை பெருக்கத்துக்காக சில மருந்துகளும், ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகையை பெருக்கணுன்றதுக்காக சில முடிவுகளும் ஏற்படுத்தலாம். அதனால் பெருசாக போட்டு குழப்பம். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்றது புரியுது. ஆனால் அது குழப்பம் வந்து எனக்கும் புரியாது இல்லைங்களா? ஏன்னா நானும் வந்து அனுமானிச்சு தான் சொல்கிறேன். நான் உள்ள மேலே கேட்டலான்னு சொல்லலை. இந்த கிரகங்கள் சேரும்போது ஏதோ தப்பு நடக்க போகுதுன்றது தெரியுது. பெருசாக நடக்கக்கூடிய தப்புகள் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் குழப்பிக்கிற அளவுக்கு இந்த பயிற்சிகளை ஒன்றும் செய்யாது.